अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? மார்ச் மாதம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய நினைவு, சிவராத்திரி நம்ம எப்படி கொண்டாடுவது இன்னும் நமக்கு முடியலை. எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும், ரக்ஷாபந்தனோ அல்ல சிவராத்திரியோ, நம்ம 1 month செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால் இந்த மாதம் முழுக்க பாபாவுடைய மெசேஜை எப்படி கொடுக்கறது, நம்ம அதை பற்றி தான் பாபா சொல்லியிருக்காங்க. அடிக்கடி நம்மளுடைய கவனம் பாபா பக்கம் திரும்பணும். அதுக்கு யுக்திகள் என்னென்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு பாபா மொழியில் சொல்லியிருக்காங்க. பாபா சொல்றார், மீட்டே பச்சே கடி கடி பாப் அவர் வர்ஷைக்கோ யாது கரோ. இனிமையான குழந்தைகளே, அடிக்கடி பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு கூறுங்கள். बाप रूहानी सर्जन तुम्हें निरोगी बनने के लिए एक ही दवाई बताते हैं, बच्चे मुझे याद करो. ஆன்மீக தந்தை பாபா ஆன்மீக சர்ஜன். அவர் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஒரே ஒரு மருந்தை கூறுகின்றார். அந்த மருந்து என்னவென்றால், குழந்தாய் என்னை நினைவு செய். இதான் மருந்து. என்னை
நினைவு செய். புத்தியை வேற எந்த பக்கம் திருப்பாத, செலுத்தாதே. நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே வந்துடு. இதுதான் ஆன்மீக சர்ஜன் நிரோகி, அதாவது நோயற்றவர்களாக ஆரோக்கியமானவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்கு மருந்து கொடுக்கிறார். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, अपने आप से कौन सी बातें करो तो बहुत मजा आएगा. தனக்குத்தானே எந்த ஒரு விஷயங்களை நாம் பேசிக்கொண்டோமே ஆனால் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். अपने आप से बातें करो, इन आंखों से जो कुछ देखते हैं ये तो सब खत्म हो जाना है. பாபா சொல்றார், தங்களுக்குத்தானே இந்த விஷயங்களை பேசிக்கோங்க. இந்த கண்கள் மூலமா என்னெல்லாம் பார்க்கின்றேனோ அனைத்தும் அடுத்து இருக்காது, மாறிடும். பஸ் ஹம் ஒரு பாபா ஹி ரஹேங்கே. நான் மற்றும் பாபா இருவரும் தான் இருப்போம். எதுவுமே கண்ணால பார்க்கறது அனைத்தும் அழிந்துவிடும். அவ்வளவுதான். பாபா நான், அவ்வளவுதான். அந்த நினைவை ஸ்திரப்படுத்தணும். நம்ம இந்த விஷயத்துல நமக்கு ஃபெய்த் இருக்கணும். மீठा பாபா हमको स्वर्ग का मालिक बना देते. இனிமையான பாபா என சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கியிருக்கார். ஏசிசி பாத்தேங் கரோ. இந்த மாதிரிலாம் பாபா செஞ்ச உதவிகளையும் அவர் கொடுக்கக்கூடிய பிராப்திகளையும் நாம் நினைத்து தங்களுக்குள் பேச வேண்டும். ஏகாந்த மே சலே ஜாவோ தோ போத் மஜா ஆயேகா. அப்படியே மனதில் பாபா மட்டும்தான் இருக்கணும். தனிமை. இப்படி பிரியமானவங்க தனிமையாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு பாபா. இப்போ மனதை தனிமையில் கொண்டு போயிடுங்க. பாபா மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும், பாபாவோட மட்டும்தான் நீங்கள் பேசணும். அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அளவற்ற ஆனந்தம், சுகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுகத்துல தான் எல்லா பிரச்சனைகளும் மறந்துவிடும், அழிந்துவிடும். அதில் பாபா கிட்ட பேசக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். நல்ல நல்ல விஷயங்களை நம்ம உரையாடல் பண்ணணும். ஓம் சாந்தி. பரம்பிதா சிவ பகவான் வாட்ச். முரளி சொல்றது யாரு? பரம்பிதா சிவ பாபாவின் மகா வாக்கியம். मीठे मीठे बच्चों को पुरुषोत्तम संगम युग कदम कदम पर याद रहना चाहिए. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்துல ஒவ்வொரு அடியிலும் நினைவு இருக்க வேண்டும். ஒரு ஸ்டெப்லையும் நமக்கு நினைவு இருக்க வேண்டும். यह भी तुम बच्चे ही जानते हो, सो भी नंबरवार पुरुषार्थानुसार. எப்போதுமே நம்ம பாபா நினைக்கணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு தான் இருக்குது. அது நம்மளையும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக தான் இருக்குது. புத்தி மே யாद रहे हम अभी पुरुषोत्तम संगम युग पर पुरुषोत्तम बन रहे हैं. பாபா சொல்றாங்க, இப்போ நமக்கு புத்தியில் இந்த நினைவு இருக்கின்றது, நான் புருஷோத்தம சங்கம யுகத்துல புருஷோத்தமன் ஆகி கொண்டிருக்கின்றேன். மிக மிக உத்தமமாக நான் ஆயிக்கொண்டிருக்கிறேன். और ये जो रावण का पिंजड़ा है उनसे बाबा हमको छुटकारा दिलाने आया है. பாபா சொல்றாங்க, இது ராவண ராஜ்யம். இந்த ராவணனுடைய கூண்டிலிருந்து பாபா நம்மை விடுவிப்பதற்காக வந்திருக்கார். விடுதலை கொடுக்கிறார் நமக்கு. ஏன்னா கூண்டுல என்ன பண்ணிட்டோம், நம்ம அடைப்பட்ட ஒரு பறவையாக ஆயிட்டோம். जिसे कोई पक्षी को पिंजरे से निकाला जाता तो बहुत खुश होकर उड़कर सुख पाते. எப்படி பார்த்தீங்கன்னா, கூண்டில் அடைப்பட்ட ஒரு பறவையை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா
பரந்து சுகத்தை அனுபவிக்கும். तुम बच्चे भी जानते हो ये रावण का पिंजड़ा है. அதே போல நமக்கும் தெரியும் இது ராவணனுடைய கூண்டு. अनेक प्रकार के दुख ही दुख है. அநேக விதமான துக்கங்களே துக்கம் இருக்குது இந்த கூண்டுக்குள்ள. பாப் आए हैं पिंजड़े से निकालने लिए. பாபா வந்திருப்பது இப்படிப்பட்ட இந்த துக்கம் நிறைந்த கூண்டிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கார். ஏதோ மனுஷி கூண்டில் பிடிப்பட்ட மனிதர்கள், பக்ஷி பறவைகள் அல்ல. शास्त्रों में लिख दिया है देवताओं असुरों की लड़ाई लगी फिर देवताओं ने जीता. சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை யுத்தம் நடந்தது, அப்பொழுது தேவதைகள் தான் வெற்றி பெற்றனர் என்று. லடாய்க்கு பாத்தி நெய்யே பாபா சொல்றாரு, இப்ப சண்டை சச்சரவுக்கான விஷயங்களே அல்ல. தும் அபி அசுர் சே தேவதா பன் ரகே ஹோ. இப்பொழுது நீங்கள் அசுர தன்மையிலிருந்து தேவதையாக ஆயிட்டிருக்கீங்க. असुरी रावण अर्थात 5 विकारों पर तुम जीत पाते हो न कि रावण संप्रदाय पर. பாபா சொல்றாங்க, ராவணன் என்றால் அசுரத்தன்மை என்றால் பாபா சொல்ற 5 விகாரங்கள், அதன் மீது நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த ராவண குடும்பத்திலிருந்து நீங்க விடுபடுறீங்க, கூண்டிலிருந்து விடுபட்டுறீங்க. 5 விகாரம் கோஹி ராவன் கஹா ஜாத்தா. 5 விகாரம் இருக்கு இல்லையா, காம குரோத மோகலோப அகங்காரம், இதைதான் ராவணன் என்று அழைக்கப்படுது. பாக்கி கிஸ்கோ ஜலானி ஆதிக்கு பாத் நகி ஹே. மற்றபடி ராவணனை எப்படி எரிக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே அல்ல. தும் பச்சே படே குஷ் ஹோத்தே ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப குஷியோடு இருக்கீங்க. இப்போ अभी हम ऐसी दुनिया में जा रहे हैं जहाँ न गर्मी न सर्दी. ஏன் குஷியில் இருக்கிறோம் நம்ம? ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, மிதமான தட்பவெப்பநிலை, சீதோஷணமான இயற்கை. நமக்கு எப்படி தேவையோ அப்படி இயற்கை என்பது தன்னை மாற்றிக்கொள்ளும். அந்த உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். தும் பச்சே படி குஷ் ஹோத்தே ஹோ. சதைவ பசந்த் திருஷ்டி ஹி ரஹத்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, நம்ம போகக்கூடிய உலகம் அப்படிப்பட்டது. அங்கே எப்பொழுதுமே வசந்த காலம், குளிர்ந்த நிலை. सतीव स्वर्ग की बसंत दृष्टु अब आती हैं. பாபா சொல்றாங்க, சத்தியுகம் என்பது, ஸ்வர்க்கம் என்பது, தேவலோகம் என்பது என்னவென்றால், பாபா சொல்றாரு, அப்படிப்பட்ட வசந்த காலம். வசந்த காலம் என்பது மிதமான அந்த தட்பவெப்பநிலை. தொடை சமைக்கலியே ஆத்தி ஹே. பாபா சொல்றாரு, இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் அந்த வசந்த காலம் என்பது கொஞ்ச காலம்தான் வருது. ஏ बसंत दृष्टो तुम्हारे लिए आधा कल्प के लिए आती है. वहाँ गर्मी आदि होती नहीं है. गर्मी से भी मनुष्यों को दुख होता है. பாபா சொல்றாரு, அந்த வசந்த காலம் என்பது அரை கல்பத்துக்கு அப்படியே இருக்குங்கிறார். பாருங்க, அப்போ எவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு. பாபா சொல்கிறார், அங்கே ரொம்ப வெப்பமும் கிடையாது. வெப்பத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துக்கத்தை அடைகிறாங்க, எவ்வளோ வேர்க்குது. இந்த வியர்வையில் களைப்பு ஏற்பட்டுடுது, நான் அவ்வளோ வெக்க. மறுபடுத்தேங்க பாபா சொல்கிறார், அவ்வளோ வெயில் என்ன பண்ணுறாங்க, சிலர் இறந்துடுறாங்க. इन सभी दुखों की बातों से छूटने लिए हमको अविनाशी सर्जन बहुत सहज दवाई देते हैं. இப்படிப்பட்ட துக்கமான விஷயங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அழிவற்ற சர்ஜன் என்ன பண்ணுறாரா, சகஜமான மருந்து கொடுக்குறார்.
सर्जन के पास जाएंगे अनेक दवाइयां आदि याद आएगी. பாபா சொல்றார், அந்த சர்ஜன்ட்ட போனோம்னா அநேக விதமான மருந்துகள் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். யஹா இஸ் சர்ஜன் கே பாஸ் தோ கொய் தவாய் நஹி ஹே. ஆனால் இந்த சர்ஜன், நம்ம சர்ஜன்ட்ட நம்ம வந்தோம்னா பாபா சொல்றார், எந்த மருந்து கிடையாது. உன்கே லியே சிரஃப் யாது கர்னே சே சப் ரோக் சுட் ஜாத்தே. அவரை நாம் நினைவு மட்டும் செய்தால் போதுமானது, எல்லா ரோகங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு விடுகின்றோம். और दवाई आदि कुछ भी नहीं है. மற்றபடி இங்கே மருந்து மாத்திரைக்கான எந்த வேலையுமே கிடையாது. உலகத்தில் பாருங்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. बच्चे कहते हैं आज सेमिनार करेंगे, चार्ट कैसे लिखना चाहिए. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் என்ன சொன்னாங்களாம், இன்னைக்கு பாபா இன்னைக்கு செமினார் நாங்கள் வைப்போம், எப்படியெல்லாம் சார்ட் எழுதணுங்கிற ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு இருக்கு பாபா. பாபாக்கு கேஸை யாது கர்னா சாகியே. ரெண்டாவது செமினார் என்ன, பாபாவை எப்படி நம்ம சதா நினைக்கணும். இஸ் பர் செமினார் கரேங்கே, இதை பற்றி செமினார் பண்ணுவோம் அப்படின்னு குழந்தைகள் பாபாட்ட சொன்னாங்க. अब बाबा तो तकलीफ नहीं देते कि बैठ कर लिखो. பாபா அதுக்கு பதில் சொல்கிறார், நான் குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்கல, நீங்கள் உட்காந்து செமினாரில் கலந்துரையாடலாம் எழுதுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. காகஜ் கராப் கரோ, எழுதி எழுதி பேப்பர்லாம் வீணாக்குங்கன்னு சொல்லலை. சருரத்துக்கி நெய் ரேத்தி. பாபா சொல்கிறார், அவசியமே இல்லை பாபாவை எப்படி நினைக்கணும்னு உட்காந்து எழுதுனாமா, எப்படிலாம் நினைக்கணும்னு உட்காந்து இதெல்லாம் எழுதக்கூடிய விஷயமான்னு கேட்குறாரு. பாப் சிர்ஃப் கேத்தே புத்திமே பாப்கோ யாது கரோ. பாபா இதை மட்டும்தான் கூறுகின்றார், புத்தியால் அப்பாவை நினைங்க. अज्ञान काल में बाबा को याद करने लिए चार्ट बनाया जाता है क्या. லௌகீகத்தில் அப்பாவை நினைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக குழந்தைங்கள்லாம் உட்காந்து சார்ட் வைப்பாங்களா என்ன, சார்ட் எழுதுவாங்களா என்ன கேட்குறார். இஸ்மே லிखा पढ़ी करने की कोई ज़रूरत नहीं. நினைவுக்கு படித்து எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. பாபா கோ கேத்தே ஹே பாபா ஹம் ஆப்கோ பூல் ஜாத்தே. பாபா பார்த்து குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா நாங்கள் உங்களை மறந்துடுறோமே. கொய் சுனே தூ கியா கஹேங்கே. பாபா சொல்கிறாரு, இப்படி யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க. कहते भी हैं हम जीते जी बाबा के बने हैं. क्यों बने हैं. வாழ்ந்து கொண்டே பாபா குழந்தையாக ஆகியிருக்கிறோம். ஏன். பாபா சே விஸ்வ கி பாதுஷாஹி கி வர்ஷா லேனே. பாபாட்டேந்து எல்லையற்ற விஸ்வத்தின் ராஜ்யத்தை அடைவதற்காக. फिर ऐसे बाबा को तुम भूलते क्यों हो. விஸ்வராஜ்யத்தை ஆஸ்தியாக தராரே, அப்படிப்பட்ட அப்பாவை நீங்கள் ஏன் மறந்துடுறீங்க. ऐसा बाप जिससे इतना भारी वर्षा मिलता उनको तुम याद नहीं कर सकते हो. இவ்வளோ மிக உயர்ந்த ஆஸ்தி கொடுக்குறாரே, அவர்கிட்டேருந்து எவ்வளோ கிடைக்கிது நமக்கு. அப்படிப்பட்ட அவரை நம்ம நினைக்காம இருக்கலாமா, மறக்கலாமா அவரை, அல்லது மறந்துட்டேன்னு சொல்லலாமா போய் அவர்கிட்டயே. இதெல்லாம் நல்லா இருக்கா. அவரை நினைக்கிறதுக்கு உட்காந்து நீங்கள்லாம் மீட்டிங் போட்டு எப்படிலாம் நினைக்கணும், இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுற விஷயமா. இத்தனா பார் தும்னே வருஷம் இல்லையா, फिर भी भूल जाते हो. ஒரு கல்பா, ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, அப்பா எண்ணிலடங்காத முறை நீங்கள் அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுள்ளீர்கள், பிறகு மறந்துடுறீங்க. பாபா से वर्षा लेना है तो याद भी करना है. அப்பாட்டேந்து ஆஸ்தியை பெற வேண்டுமானால் பாபா சொல்றார், அவரை நீங்கள் நினைச்சாதானே அதை பெற முடியும். தெய்வீ குண் பி தாரன் கர்னே ஹே. அவரை நினைக்கிறதுனா அர்த்தம் என்ன, அவரிடம் இருக்கும் குணங்களை, தெய்வீக தன்மைகளை நாம் நமக்குள் தாரணை செய்ய வேண்டும். लिखना क्या, இப்போ என்ன எழுதணும். ஏ तो हर एक अपने दिल से पूछे.
இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் உங்கள் மனசில் கேட்க வேண்டிய விஷயங்கள். நாரதுக்கா மிசாலைனா பாபா சொல்கிறாரு. நாரதருடைய உதாரணம் இருக்கு இல்லையா? खुद कहते हैं बड़ा भक्त था. ஆனா நாரதர் என்ன நினைச்சாரு? நான் மிகப்பெரிய பக்தன், என்ன மாதிரி பக்தனே கிடையாது அப்படின்னு நினைச்சார். तुम भी जानते हो ஜன்ம ஜன்மாந்தர் கே ஹம் பூரானே பக்த ஹே. பாபா சொல்றாங்க, உங்களுக்கும் தெரியும் நம்ம ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான பழைய பக்தனாக இருக்கிறோம். हम मीठे बाबा को याद कर कितना खुश होते. நம்ம இனிமையான பாபாவை நினச்சி எவ்வளோ குஷி அடைகிறோம். जो जितना याद करते वही லக்ஷ்மி நாராயண் கோ வர்ணே லாய்க் பனேங்கே. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபாவை நினைக்கின்றோமோ அவ்வளவு பாபா சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணரை வரனாக அடைவதற்கு தகுதி அடைகின்றோம். कोई गरीब का बच्चा जाकर सागर को गोद लेता है तो कितना खुश होता है. பாபா சொல்றாரு, ஒரு ஏழை குழந்தை போய் ஒரு செல்வந்தர் வீட்டில் தத்தெடுக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது. பாபாக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ ஹி யாது கருத்தே. அது தன்னுடைய தந்தையையும் அவரிடம் இருக்கும் சொத்து பத்துக்களையும் அது எவ்வளோ நினச்சி பார்க்கும். யஹான் தோ போத்தே जिनको बेहद का बाप का बच्चा बन राजाई लेने का भी अकल नहीं आता. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிக குழந்தைகள் எவ்வளோ எல்லையற்ற பாபோட குழந்தையாக ஆயிருக்காங்க. ராஜ்யத்தை அடைவதற்கான அந்த புத்தி இருக்கிறது இல்லை. அப்படின்னா பாபா என்னெல்லாம் நமக்கு கொடுத்துள்ளார் அப்படிங்கிற அந்த குஷி, அந்த நஷா என்பது அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. வண்டர்ஃபுல் பாத்தே. பகவான் கேட்காமே தரார், அதை கூட நினச்சி வாங்க தெரியலங்கிறார். எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பாருங்கிறார். ஒண்டர்ஃபுல்லான விஷயம் தானே இது. जो बाबा स्वर्ग का मालिक बनाते उनको याद नहीं कर सकते. சொர்க்கத்தின் எஜமானராக அவங்கள ஆக்குறாரே, அவரை நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? उनको याद नहीं कर सकते. बाप बच्चों को अडाप्ट करते. பாபா குழந்தைகளை தத்தெடுக்கின்றார், தன் குழந்தையாக ஆக்குறார். ऐसे बाबा को याद न करना ये तो वंडरफुल बात है. அப்படிப்பட்ட எல்லாமே கேட்காமையே கொடுக்கக்கூடிய அப்பாவை, தந்தைய நினைக்காம இருக்கிறது எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பார்த்தீங்களாங்கிறார். பாபா இதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுறாரு? அதிசயப்படுறாரு. என்ன குழந்தை இப்படி இருக்குது, இப்படியும் குழந்தை இருக்குமா அப்படின்னு நினைக்கிறார். கடிகடி பாப் ஒரு ப்ராப்பர்ட்டி யாத அணிச்சாகினா, அடிக்கடி அப்பாவையும் அவருடைய சொத்துக்களையும் நம்ம நினைக்கணும் தானே, நினைவு வரணும் தானே நமக்கு. இப்போ பாபா மேலே எவ்வளோ அன்பு ஏற்படுது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபாவை புரிந்துள்ளோமோ, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்னுடையவர், மேரா பாபாங்கிற அந்த நினைவு நமக்கு சுகம் கொடுக்கும். அந்த மேரா பாபாங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த நிச்சய புத்தி இருக்கு இல்லையா, அது அடிக்கடி பாபாவோட நினைவை ஏற்படுத்தும். बाबा कहते हैं मीठी मीठी सिक्की लदे बच्चों, तुमने बुलाया ही है अडाप्ट करने लिए. பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்க தானே என்ன அழைச்சிங்க, பகவானே என்னை தத்தெடுங்கள்னு. நான் ஏழ்மையாயிட்டேன், என்கிட்ட எந்த குணம் இல்லை. பாபா கோ புலாயா ஜாத்தா ஹேனா, கடவுளை அழைக்கப்படுதில்லையா. பாப் ஹி சொர்க்க கி ஸ்தாபனா கருத்தே. பகவான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவராக இருக்கார். சொர்க்க கா வர்ஷா தேத்தே, சொர்க்க ஆஸ்தி தரார். तुम पुकारते भी हो बाबा हम पतितों को आकर गोदी में लो. நீங்க அப்படி கூப்பிட்டீங்க இல்லையா பாபா, பகவானே பதீத்தமான எங்களை நீங்க தத்தெடுங்களே, உங்க மடிலுக்கு என்னை அழைச்சிக்கோங்க. आपे ही कहते हो हम पतित कंगाल चिची भरतनाट्य பெண்ணே, நீங்களே உங்களை பற்றி சொன்னீங்க,
பகவானே நாங்கள் ரொம்ப பதீத்தமாக இருக்கிறோம், ஏழ்மையாக இருக்கிறோம், சீச்சியாக இருக்கிறோம், ஒரு பைசாவுக்கு நாங்கள் லாய்க்கு இல்லை. बेहद का बाप को तुम பக்தி மார்க்க में पुकारते रहते हो. எல்லையற்ற பகவான பக்தி மார்க்கத்தில் நீங்க இப்படிதான் அழைச்சிங்க. अब बाबा कहते भक्ति मार्ग में भी तुमको कितना दुख नहीं था. பக்தி மார்க்கத்தில் கூட இவ்வளோ துக்கம் என்பது உங்களுக்கு இருந்ததில்லை. அபி மனுஷனுக்கு கித்தனா துக்கே. பாபா சொல்றார், இப்போ மனுஷங்களுக்கு பாருங்க எவ்வளோ துக்கம். பாப் ஆயா ஹே जरूर विनाश का भी समय होगा. பாருங்க அவ்வளோ துக்கத்தோட எண்டு உச்ச நிலைக்கு வந்துட்டு துக்கம். ஆகையினால தான் பாபா சொல்றார், கட்டாயமா பகவான் வந்திருக்கின்றார் என்றால் விநாசத்திற்கான நேரமாகவும் இருக்கும். तुम जानते हो इस लड़ाई के बाद फिर कितने जन्म कितने वर्ष लड़ाई का नाम ही नहीं रहेगा. உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய ஒரு போர் நடக்கிறதுக்கு இதுக்கு பிறகு எவ்வளோ பிறவிகள், எத்தனை ஆண்டுகள் யுத்தம் என்ற பேர் இருக்காது. உலகம் சுக்கமய உலகமாக மாறிவிடும். கபி லடாய் லகேகி நகி, சண்டைக்கு இடமே இருக்காது. அடுத்து ந கோய் துக்கு ரோக ஆதி கா நாம் ஹோகா. சண்டை சச்சரவு துக்கம் வியாதி இந்த பேர் எதுவுமே அடிபடாது. அடுத்து அபி தோ கித்தனா டேர் பீமாரியா. பாபா சொல்றாரு, எப்படி பாருங்க இன்னைக்கு எவ்வளோ வியாதி 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 வியாதி, பல்ல வியாதி, ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்லை. பாபா कहते हैं मीठे बच्चों हम तुमको सभी दुखों से छुड़ा देंगे. எவ்வளோ நம்பிக்கையோட பகவான் சொல்றாரு பாருங்க, கேரண்டி கொடுத்து சொல்றார். இனிமையான குழந்தைகளே, என்னுடைய குழந்தைகளே, இந்த துக்கத்திலிருந்தெல்லாம் உங்களை நான் விடுவிக்க தான் வந்திருக்கிறேன். கட்டாயமா விடுவிச்சுறேங்கிறார். அடுத்து ரோகமே வராது, துக்கமே வராது, அழுகையே வராதுங்கிறாரு. तुम याद ही करते हो हे भगवान आकर दुख हरो सुख शांत दो. நீங்க அப்படி என்ன நினைச்சீங்க, அழைச்சிங்க, ஏ பகவான் நீங்க துக்கத்தை போக்குங்க, சுகம் சாந்தி கொடுங்களே, இவ்வளோ அவதிப்படுறனே உங்க குழந்தை நான், அப்படி கதர்னீங்க. தோ சீஜே ஹரேக்கு மாங்குத்தே ஹே. சுகம் சாந்தி என்ற இந்த இரண்டு பொருட்களை தான் ஒவ்வொரு மனிதர்களும் பகவானிடம் கேட்கின்றார்கள். யஹாஹி அசாந்த் ஹே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகம் சூழல் குடும்பம் அசாந்தியா இருக்குது. சாந்தி के लिए जो राय देते उनको प्राइस मिलती रहती है. இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்காக யாரெல்லாம் வழி கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பிரைஸ் என்பது கிடைக்கின்றது. बेचारों को मालूम ही नहीं शांति किसको कहा जाता. பாவம் அவங்களுக்கெல்லாம் தெரியறதில்ல சாந்தின்னு எதை கூறுகின்றோம். சாந்தி तो मीठे बाबा के सिवाय और कोई दूसरा मिल न सके. அமைதி என்பது இனிமையான ஒரு பாபாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் கிடைக்க முடியாது. பாபா சொல்றாரு, இதை தான் பாவம் தெரிஞ்சுக்காம இருக்காங்க. எப்போ பகவானை அடைகின்றோம் அப்பொழுது நிரந்தர நிம்மதி கிடைக்குது. கித்னி தும் மெஹனத் கர்த்தே ஹோ சம்ஜானே கி. எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க புரிய வைக்கிறதுக்கு பகவானை. சாந்தி கடல், அவரை நினைங்க, சுகம் சாந்தி கிடைக்கும் உங்களுக்கு, அதை கொடுக்க தான் வந்திருக்காரு. இந்த கூண்டில் பிடிபட்டிருக்கிறோம், இதிலிருந்து இந்த கூண்டை திறந்து நம்மளை சுதந்திர பக்ஷி ஆக்குறாரு, வாங்க கடவுளை நினைங்களேன் அப்படின்னு முயற்சி பண்ண வைக்கிறோம், புரிய வைக்கிறோம். ஃபிர்பி சமஸ்தேகி நகி. எவ்வளோ எடுத்துரைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. தும் கவர்மெண்ட் को भी लिख सकते हो முஃப்தி क्यों पैसा बर्बाद करते हो. கவர்மெண்ட் கூட நீங்கள் எழுதலாம், ஏன் தேவையில்லாமல் இப்படிலாம் பைசாவை நீங்கள் வீணடிக்கிறீங்க. சாந்தி கா சாகர் तो एक ही बाप है वही विश्व में शांति स्थापन करते. சாந்தி கடல் பகவான் ஒருவர் தான், அவர் தான் முழு உலகத்திலையும் சாந்தியை நிலைநாட்டுகின்றார். गवर्नमेंट्स के हेड्स को अच्छे अच्छे कागज पर रॉयल्टी से
சிட்டி லிக்னி சாஹியே. பாபா சொல்கிறாங்க, யாரெல்லாம் நாட்டோட லீடராக இருக்காங்க, ஹெட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் நல்ல நல்ல அழகான ராயலான பேப்பரில் அழகாக கடிதம் எழுதி அனுப்புங்க. कोई अच्छा कागज देखकर समझते शायद ये किसी बड़े आदमी की चिट्ठी है. ரொம்ப ராயலான பேப்பரில் ரொம்ப அழகாக நீங்கள் வர்ணித்து எழுதுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க யாரோ பெரிய ஒரு மனிதனுடைய கடிதம் வந்திருக்குதுன்ட்டு, பெரியவங்கள்ட்டேருந்து இந்த லெட்டர் நமக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. बोलो विश्व में शांति जो तुम कहते हो आगे कब हुई है जो फिर उस प्रकार मिले. பாபா சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட சொல்லுங்க, லெட்டரில் எழுதி சொல்லுங்கங்கிறார் பாபா. முழு உலகத்தில் அமைதின்னு சொல்கிறீங்களே நீங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி எப்போ அமைதி இருந்திருக்குது அந்த மாதிரி அமைதி கிடைக்கணும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட அமைதி நீங்கள் விரும்புகிறீங்க? ஜரூர் கபி மிலி ஹோகினா. இப்போ அமைதி இன்மையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அமைதி இருந்திருக்கணும் தானே முன்னொரு காலத்தில். तुमको मालूम है तुम तिथि तारीख सब लिख सकते हो. பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டு வயசு கொண்டு நீங்கள் எழுத முடிகிறது. பாபா நஹி ஆக்கர் விஸ்வமே சாந்தி சுக் ஸ்தாபன் கியா தா. பகவான் வந்த பிறகுதான் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்தார். வ சத்யுகா சமைத்தா. அது எந்த நேரம்? சத்யுகத்தினுடைய நேரமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயண் டினாயஸ்டிக்கு நிஷானி. லக்ஷ்மி நாராயணருடைய ஒரு வம்சாவளியினுடைய அடையாளம் அது. பிரம்மா और तुम ब्राह्मणों के पार्ट को किसी को पता नहीं. பிரம்மானா யாரு, அவருடைய குழந்தை பிராமணர்களுடைய பார்ட் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. முக்கிய பார்ட் தோ பிரம்மா கா ஹேனா, முக்கியமான பார்ட்டு பிரம்மாவுடையது அல்லவா. வஹி ரத் பன்தே, பிரம்மாதான் சிவனின் ரதமாகிறார். ஜிஸ் ரத் துவாரா பாப் இத்தனா காரிய கர்த்தே ஹே, அந்த ரதத்தின் மூலமாகத்தான் பகவான் இவ்வளோ காரியங்களை செய்கிறார். நாம் ஈஹே பதமாபதம் பாக்யசாலி ரத். அவருடைய ரதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பத்மாபதம் பாக்யசாலி ரதம், பல கோடி மடங்கு பாக்யம் செய்த ரதம் என்று அழைக்கப்படுது. விசார் கரோ கேசே கிஸ்கோ சம்ஜாவே. பிரம்மா பற்றி எப்படி சொல்றது, பாபா இவருக்குள்ளார பிரவேசித்துள்ளாருங்கிறத எப்படி சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது, இதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. மனுஷங்க கித்தனா நஷா ஹே, மனிதர்களுக்கு பாருங்க எவ்வளோ நஷா இருக்குது. அப் தும்கோ பாப் கா ஹி பரிசே தேனா, ஆனால் நீங்கள் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஞான் தோ ஹை சிரஃப் ஞான் சாகர் பாப்கே பாஸே. இந்த ஞானம் ஞான கடலாகிய பாபாவிடம் மட்டும்தான் இருக்கின்றது. ஞான் ஏக்கி பாப் தேத்தே ஹே, ஞானத்தை ஒரே ஒரு பாபாவே தருகிறார். ஞான் கா ஸ்தாயி புஸ்தக் கோய் பன்தா நையே. பாபா சொல்றார், ஞானத்தினுடைய எந்த ஒரு புஸ்தகமும் தயாரிக்கவில்லை. சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்குதா, ஏதாவது இருக்கா ஞானத்தை பற்றி? ஞானத்தோ காணோ செய்கி சுன்னா ஹோத்தா. பாபா சொல்கிறார், ஞானத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறோம், பாபா வந்து சொல்கிறார், நம்ம காதுகள் மூலமாக கேட்குறோம். तो किताब आदि की तुम रखते हो ये सब टेम्पररी है. பாபா சொல்கிறாங்க, இந்த புக்ஸெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம் பாபாவுடைய முரளியை. என்னெல்லாம் பாபா ஞானம் கொடுத்தாரோ இதெல்லாம் புக்ஸாக தயார் பண்ணி வைக்கிறோம். இது எல்லாமே டெம்பரவரி, இப்போ தான். ஏபி சப் கத்தம் ஹோ ஜாயங்கே, அவ்வளவு என்ன ஆகிடும், மீண்டும் அழிஞ்சிடும். தும் நோட்ஸ் லிக்தே ஹோ ஏபி கத்தம் ஹோ ஜானே. நீங்கள் எழுதுறீங்களா நோட்டு, டைரி, அதுவும் எல்லாமே போயிடும். விநாசத்தில் என்ன ஆகும், எல்லாம் போயிடும். ये सिर्फ अपने पुरुषार्थ के लिए हैं. பாபா சொல்லக்கூடிய ஞானம் என்பது தங்களின் புருஷார்த்தத்திற்காக சொல்லக்கூடியது. பாபா कहते हैं टॉपिक्स की लिस्ट बनाओ तो याद आएगा.
பாபா சொல்கிறாரு, டாபிக்ஸோட லிஸ்ட் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நினைவு வரும். பரந்து ஏத்தோ ஜான்தே ஹோ ஏ புஸ்தக் ஆதி குச் பி நஹி ரகேங்கே. ஆனால் இதுவும் உங்களுக்கு தெரியும், இந்த புக்ஸ் எல்லாம் அடுத்து இருக்காது. வாணி புக் எவ்வளோ இருக்குது பாருங்க. எந்த பேஜ் எடுத்து திறந்தாலும் மனசுக்கு எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. ஒரு பாயிண்ட் நீங்கள் படித்து பாருங்களேன். பாபா சொல்கிறது அப்படியே நமக்கு புத்தியில் போய் சாருதில்ல. துமாரி புத்திமே சிறஃப் யாது ஹி சல் படேகி. பாபா சொல்கிறாரு, எல்லா ஞானமும் உங்கள் முயற்சிக்காக. எந்த முயற்சிக்காக? நோட்டில் எழுதி வைக்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் புத்தியில் கொண்டு வருவதற்காக தான். இது எல்லாமே புத்தியில் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைவு வரும். ஆத்மா பில்குல் பாப் ஜெய்சா பர்பூர் ஹோ ஜாத்தி. ஆத்மா முற்றிலும், பாபா சொல்றாரு, பாபாவை போல நிரம்பிவிடும் ஞானத்தால. பாக்கி जो भी पुरानी चीजें इन आंखों से देखते हो वो भी खत्म हो जाएगी. இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அனைத்தும் அழிந்துவிடும். பிச்சாடிமி குச்பி ரேனா நகி, பின்னாடி எதுவுமே இருக்காது. பாப் அவினாஷி சர்ஜனே. பகவான் யாரு? அழிவற்ற டாக்டர். ஆத்மா பி அவினாஷி, ஆத்மாவும் அழிவற்றது. ஏக ஷரீர் சோடு தூசரா லேத்தி ஹே. ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா என்ன பண்ணுது? இன்னொரு சரீரம் எடுக்குது. தின் பிரதிதின் ஜோ பி ஷரீர் மில்தா ஹே சிச்சி ஹி மில்தா. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர வர பாபா சொல்ற சரீரம் எப்படி கிடைக்குதா? ஏன்னா தமோ பிரதான சூழல் இல்லையா? இயற்கையும் தமோ பிரதானம் ஆயிட்டு, கணக்கு வழக்குகள் ரொம்ப ஆயிட்டு. பாபா சொல்ற சிச்சி சரீரம் தான் கிடைக்கிது. நோயாளியா ஒரு குழந்தை பிறக்கும் போதே நோய் வாய்ப்பட்டு தான் பிறக்குது. அபி தும் பச்சே ஜான்தே ஹம் சிரேஷ்டாச்சாரி பன் ரகே. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம சிரேஷ்டாச்சாரி ஆகிட்டு இருக்கிறோம். பாபா ஹி பனாத்தே. பாபா தான் நம்மளை அப்படி உருவாக்குறார். சாது சந்தாதி தோடகி பனாத்தே. சாது சன்னியாசிகள் நம்மளை ஆக்க முடியாது. பாப் தும்கோ சிரேஷ்டாச்சாரி பனாத்தே ஹே. பகவான் தான் நம்மை சிரேஷ்டமானவராக ஆக்குறார். பாபா கேத்தே, மீட்டே பச்சே मैं तुमने अपने नैनों पर बिठाकर ले जाऊंगा. பகவான் கூறுகின்றார், ஹே இனிமையான குழந்தாய், நான் உன்னை என்னுடைய கண்ணுக்குள் வைத்து அழைத்து செல்வேன். யாராவது இப்படி அன்பா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? உங்கள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், உங்களை கண்ணுக்குள்ளேயே நான் வச்சுருக்கிறேன், உங்களை அவ்வளோ இப்படி இந்த கண்களை இமை காக்கிற மாதிரி பாபா கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை அழைத்து செல்வேன்னு சொல்கிறார். இப்படி எப்படி பாபா நினைக்கணும்? பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்கணும் நமக்கு. ஆத்மா भी நைனும் பர் बैठती है. ஆத்மா கூட பார்த்தீங்கன்னா இங்கே கண்களில் தான் அமர்ந்திருக்குது. பாபா கேத்தே, ஹே ஆத்மாயே தும் சப்கோ நிகால் கர் லே ஜாவுங்கா. பாபா கூட சொல்கிறார், ஹே ஆத்ம குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் நான் என்னுடைய பார்வையால் அழைத்து செல்வேன். கண்ணுக்குள்ளே வச்சு உங்களை பலியாக்கிடுவேன். என்னை அப்படியே எனக்குள்ளார அப்படியே என்னோட கண்களில் வைத்து நான் அழைத்து செல்வேன். பாக்கி தோடா சமை, மற்றபடி நேரம்லாம் ரொம்ப குறைச்சி தான் இருக்குங்கிறார். அப்போ மெஹனத் கரோ. இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கணும். எதுக்காக? பாபாவை நினைவு செய்து ஆத்மாவை சுத்தப்படுத்தணும். அப்படி தில் சே பூச்சோ, நீ ஸ்வீட்டு பாபாக்கு கித்தனா யாது கர்த்தாகும். என்னோட இனிமையான பகவானை, பாபாவை நான் எவ்வளோ நினைக்கிறேன் பாருங்க. ஹீர் ராஞ்சா கா விகார் கே லியே லவ் நஹி தா. பாபா சொல்கிறாரு, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க பாபா காலத்தில். விகாரத்துக்காக அவங்களுக்கு அன்பு என்பது இல்லை. ஷாரீரிக் பியார்த்தா. பாபா சொல்கிறாரு, ஷரீர அன்பு இருந்தது. யாது கர்த்தே தே அவர் சாமனே ஆ ஜாத்தா தா. அவங்க அன்புல நினைக்கும் போது அப்படியே அவங்களுடைய உருவமானது முன்னாடி வந்தது. தோனோ ஆப்பஸ்மே மில் ஜாத்தே தே. இருவரும் தங்களுக்குள் எண்ணத்தால் இணைந்து விடுவார்கள். பாபா கேத்தேஹே தும்பி ஐசே பனோ. அவர்களைப் போல நீங்களும் ஆகுங்கள்ங்கிறார். அப்படியே உள்ளத்தால மனதால என்ன நினைங்க, அப்படியே நான் வந்துடுவேங்கிறார். வகை ஏக்கு ஜனமிக்கே ஆஷிக் மாஷுக். அவங்க ஒரு பிறவியில்
நாயகன் நாயகியா இருக்காங்க. தும்கோ ஜென்ம ஜென்மாந்தர் கே ஹே. நீங்க யார் தெரியுமா? ஜென்ம ஜென்மாந்தரமான நாயகனுக்கு நாயகி நீங்க. பாபா யாரு? நாயகன். ஜென்ம ஜென்மாந்தர நாயகி நம்ம. ஏ பாத்தே இஸ் சமயி ஹோத்தி ஹே. இந்த நேரம் தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுது. ஏன்னா சர்வ சம்பந்தங்களையும் நம்ம இந்த நேரம் பாபா கிட்ட வைக்கிறோம். ஆஷிக் மாஷுக்கா அக்ஷர்கி ஸ்வர்க்கமே நையே. நாயகன் நாயகி, பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி, இந்த சப்தம் சத்தியுகத்தில் இல்லை. வபி பவித்ர ரகத்தே. அங்க இருக்கிற அனைவருமே தூய்மையாக இருக்காங்க. மன்சா में भी ख्याल आते हैं, सामने देखा और खुश हुए. மனசுல என்ன வரும் முன்னாடி பார்ப்பாங்க, அவ்வளோதான் சந்தோஷப்படுவாங்க. तुम बच्चों को देखने की तो कोई चीज नहीं. ஆனால் குழந்தைகள் பார்ப்பதற்காக இப்போ எந்த பொருளுமே கிடையாது உலகத்தில். இஸ் समय तुम सिर्फ अपने को आत्मा समझो और माशूक बाप को याद करो. இந்த உலகத்தில் எங்கே புத்தியை கொடுத்தாலும் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு துக்கம்தான் ஏற்படும். இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நீங்கள் நினைக்கிறதுக்கு யோகியதை இல்லைன்ட்டார். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நாயகன் நான். அப்பா உங்களுக்கு நாயகனுக்கு நாயகன், அப்பாவுக்கு அப்பா பாபா. அவரை நினைங்க. ஆத்மா சமஜ் பாப்கோ போத்து குஷி से याद करो. ஆத்மான்னு உங்களை புரிஞ்சு பாபாவை ரொம்ப மகிழ்ச்சியாக நினைங்க. बाबा समझते रहते. भक्ति मार्ग में तुम ऐसे आशिक थे, माशुक पर गुरमान जाते थे. பக்தியில் நீங்கள் அப்படி எனக்கு நாயகியாக இருந்தீங்க, நாயகனாகி எனக்கு அப்படியே பலியாயிட்டீங்க. आप आएंगे तो माशुक हम तुम पर वारी जाएंगे. ஹே நாயகனே, எப்பொழுது நீங்கள் இந்த புவிக்கு வருவீர்களோ உங்களுக்கு நாங்கள் பலியாகி விடுவோம்னு பக்தி மார்க்கத்தில் கூறினீங்க. பதி பரமேஸ்வரன்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ மாஷுக் ஆயா ஹுவா சப்கோ கோரா பனாத்தே. அதே நாயகன், எந்த நாயகனை அழைத்தீர்களோ அவரே வந்திருக்கிறார் அனைவரையும் தூய்மைப்படுத்துவதற்காக. ஜோ ஜெய்சா ஹே ஏசே பனானி கி கோஷிஷ் கர்த்தே ஹே. யார் எவ்வாறோ அவ்வாறு ஆக்குவதற்கு அவரும் முயற்சி செய்கிறார். तुम गोरा बनते हो तो शरीर भी गोरा बनेगा. பாபா சொல்ற, நீங்க தூய்மையா ஆகுறீங்கன்னா உங்களுடைய சரீரமும் என்ன ஆகுது? தூய்மையாகுது. ஆத்மா மேகி காது படுத்திகே. பாபா சொல்றாங்க, ஆத்மால தான் என்ன ஆகுது? அழுக்கு ஏற்படுது. அபு தும் முஜே யாது கரோ காது நிக்கல் ஜாயகி. பாபா சொல்றார், இப்போ என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, பாபா சொல்றாரு, எல்லா அழுக்கும் வெளியேறிவிடும். யஹா தும் பச்சி ஆத்தே ஹோ ஏகாந்த் போத் அச்சி ஹே. எப்போ பாபா வீட்டுக்கு நீங்கள் வரீங்களோ அப்போ அந்த தனிமையாக நீங்கள் வரீங்கல்ல, உள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே சாந்தியாக இருக்குல்ல, அப்படியே பீஸ் ஹவுஸில் நீங்கள் வரீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாதரி லோக் பைதல் கார்த்தே ஏக்தம் சைலன்ஸ் மே ரேத்தே. இப்படி கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்லாம் இருக்காங்க இல்லையா, பாதிரியார்கள்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக நடந்து போவாங்க. மாலா ஹாத்து மே ரேத்தே ஹே. கையில் மாலையை வச்சுப்பாங்க. கொய்க்கு தேக்தே பி நையே. யாரையும் அந்த நேரம் பார்க்க மாட்டாங்க. தீரே தீரே சல்தே ஜாத்தே ஹே. மெதுவாக நடந்துகிட்டே போவாங்க. ஓ லோக் கிரைஸ்டுக்கும் யாது கர்த்தே ரகேங்க. அவங்க கிரைஸ்டை நினச்சிட்டே இருப்பாங்க. பாபாக்கு தோ ஜான்தே நை. அவங்க பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை. मेरे तो कह देते நாம் ரூப் சே நியாரா. பாபா சொல்றாரு, என்னை கூட என்ன சொல்றாங்களா, பெயர் உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டுள்ளார் சொல்றாங்க. பிந்திகை தோ தேக்கேங்க கியா. இப்போ புள்ளின்னு சொன்னா எப்படி பார்ப்பாங்க? பிந்திக்கு கைசை யாது கரே. புள்ளி எப்படி நினைக்கிறது? கிஸ்கோ பி பத்தா நை. பாபா சொல்றாரு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எடுத்தோடனே புள்ளின்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. அதனால தான் என்ன பண்ணுறோம், சிவலிங்கத்தை காட்டுறோம். தும்கோ அபி மாலும் படா தும் யஹா ஆத்தே ஹோ. உங்களுக்கு தான் தெரியும் என்ன பற்றிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே வர்றீங்க. மதுபன் காத்தோ காயன் ஹே. மதுபனுக்கு மகிமை உண்டு. அதனால் மதுபன்
பாபா சொல்கிறார் மே மாதம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம். ஞாபகப்படுத்துகிறார், ஏய் சச்சா சச்சா மதுபன், இது உண்மையிலும் உண்மையான மதுபன், ஜஹா தும் ஆத்தே ஹோ, அந்த மதுபனுக்கு நீங்கள் வரீங்க. ஜித்னா ஹோசகே தும் ஏகாந்தமே யாதுமே ரஹோ, ஏகாந்தமாக அமருங்கள். கிசி கோபி தேக்கோ நகி, யாரையும் இங்கே பார்க்காதீங்க. ஊப்பர் சத்தே தோ படிகே. பாபா சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்ன இருக்குதுங்கிறார் பாபா. மேலே மாடி இருக்குது. பாபாக்கு யாதுமே சஃபேரே சத்பர் சலை ஜாவோ, அப்படியே பாபா நினைவில் அப்படியே ஒன்றிடுங்க. எப்படி எங்கன்னு சொல்கிறாரு, அப்படியே மாடிக்கு போயிடுங்கிறாரு. படா மஜா ஆயேகா, தனிமையாக போய் அந்த நல்ல அமிர்த வேலையில் காற்றுல உட்காந்து நினைங்க, எவ்வளோ மஜா வரும் உங்களுக்கு. கோஷிஷ் கரோ ராத்துக்கு ஏக் தோ பஜே ஜகானேக்கு, அதுவும் ராத்திரியில் கண் விழித்து என்ன நினைங்கிறார் பாபா. தும் நீந்துக்கோ ஜீத்தனை வாழை மஷூரோ, நீங்கள் தூக்கத்தை வென்ற ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. ராத்கோ ஜல்தி சோஜாவோ, ராத்திரி சீக்கிரமாக தூங்கிடுங்க. ஃபிர் ஏக் தோ பஜே உட்கர் சத்பர் ஏகாந்தமே யாதுக்கு யாத்ரா கர்த்தே ரஹோ, சீக்கிரம் தூங்கிட்டு அதிகாலை 2 மணிக்கு எழுந்து ஏகாந்தமாக பாபா சொல்கிறாரு மாடியில் போய் உட்காந்து நினைவு யாத்திரையை செய்யுங்க. போத்து மஜா கர்னா, ரொம்ப போத்து ஜமா கர்னாகே, ரொம்ப சேமிச்சுக்கோங்க அதிகமாக. பாபாக்கு யாது கர்த்தே பாப்கி மகிமா கர்னே லகு ஜாவோ, பாபா அப்படியே நினச்சி அப்படியே பாபாவோட மகிமே பாட தொடங்குங்க. ஆப்பஸ்மே பே ராய் கர்த்தே ரகோ, உங்களுக்குள்ளார இந்த வழியெல்லாம் நீங்களே பிளான் பண்ணி சொல்லிக்கணும். பாபா கித்தனா மீட்டா ஹே, பாபா எவ்வளோ இனிமையானவர். உनको யாது கர்னே சேகி பாப் கட்டேங்க, அவரை நினச்சாதான் நம்ம பாவங்கள்லாம் அழியும். யஹா போத்து ஜமா கர் சக்தே ஹோ, பாபா சொல்கிறார் மதுபன் போகிறீங்கன்னா நிறைய நீங்கள் சேமிச்சுக்கலாம். ஏ சான்ஸ் பி யஹா அச்சா மில்தா ஹே, ஏன்னா மற்ற வேலைகள்லாம் இருக்காதுல நமக்கு மதுபனில் நிறைய சம்பாதிச்சுக்கலாங்கிற. கர்மே தும் கர்னை சக்கேங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. புருஷத்திக்காக रहती, நேரம் எங்கே இருக்குது உங்களுக்கு. துனியா கா வைப்ரேஷன் வாத்தாவரன் போத் கராப் रहता, உலக சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. மகா இத்தனை யாதுக்கு யாத்திரா நை ஓகி, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா மதுபனில் நீங்கள் பாபாவை நினைக்கிற மாதிரி நினைவு வராது. அபு இஸ்மே லிக்னே கி பி கியா பாத்தே, மற்றபடி நீங்கள் செமினாரில் உட்காந்து எழுதி பிரயோஜனம் என்ன. ஆஷிக் மாஷுக் லிக்தேகே கியா, கணவன் மனைவி தங்களுக்குள்ளார அன்பை எழுதிப்பாங்களா என்ன. அந்தர்மே தேக்கோ ஹம்னே கிஸ்கோ துக் தோ நஹி தியா, உங்களுக்குள்ளார செக் பண்ணி பாருங்க, நான் யாருக்காச்சும் துக்கம் கொடுக்கல தானே. கித்தனைக்கும் யாது திலாயா, எவ்வளோ பேருக்கு நான் பகவானை பற்றி சொல்லியிருக்கிறேன். யஹா ஹம் ஆத்தே ஹே ஜமா करने, तो यहाँ कोशिश करो ऊपर छतों पर एकांत में जाकर बैठो. இங்கே நீங்கள் வரீங்க மதுபனுக்குன்னா நிறைய சேமிச்சுக்கோங்க, முயற்சி பண்ணி பாருங்களேங்கிறார். அமைதியான ஒரு இடத்துல போய் உக்காந்துருங்க, பாபாவை நல்லா நினைங்க. கஜானா ஜமா கரோ, களஞ்சியங்களை பொக்கிஷங்களெல்லாம் சேமிச்சுக்கோங்க. இச்சமை ஹைஹி ஜமா கர்னேக்கா, இந்த நேரம் தான் சேமிக்கக்கூடிய நேரம். 7 ரோஜ் 5 ரோஜ் ஆத்தே ஹோ முரளி சுன்கர் ஜாவே ஏகாந்தமே பைட்டோ, மதுமல்ல 7 நாள் இருக்கீங்க, அல்ல குறைஞ்சது 5 நாளாவது இருக்கீங்க. முரளியை கேட்டு ஏகாந்தமாக போய் உக்காந்துருங்க. பட்டி வருதில்ல, பாபா சொல்கிறாரு பட்டியில் நல்லா மஜா பண்ணுங்க. ஏகாத்தோ கர்மே பைட்டேகோ, பாபா சொல்கிறாரு இங்கே நீங்கள் வீட்டில் அமர்ந்துருக்கீங்க, பாபா வீடு அது. பாபாவுக்கு யாது கரோ, பாபாவை நினைங்க. तो कुछ तुम्हारा ஜமா ஹோ ஜாவே, கொஞ்சமாவது அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், சேமிச்சுக்கலாம். போத்து மாத்தாயே பாந்தேலியாகே, நிறைய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. யாது கர்த்தி ஸ்ரீ பாபா பந்தன் சே சூடாவோ, அப்படிப்பட்ட தாய்மார்கள் கதறாங்க, ஹே பகவான் ஸ்ரீ பாபா பந்தனத்திலிருந்து எங்களை விடுவீங்கப்பான். விகார்கிலேயே கித்தனை மார்த்தேகே, விகாரத்துக்காக எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க. கேள் திக்காயாகனா திரௌபதி கே சீட் ஹரே, விளையாட்டில் கூட கதையில் கூட காட்டியிருக்காங்க இல்லையா, திரௌபதியினுடைய சேலையை உருவினதாக.
ये सब द्रौपदिया होना, तुम सब द्रौपदिया होना. பாபா சார் யாரெல்லாம் பந்தனத்தில் கதறுகிறார்களோ நீங்கள் அனைவருமே திரௌபதிகள். तो बाप को याद करते रहना है. ஆக நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா யுக்தி तो बहुत बताते. பாபா நிறைய யுக்திகளை கூறிக்கொண்டிருக்கிறார். इसमें स्नान आदि की भी बात नहीं रहती. இதில் ஸ்நானம் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது, ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. पाखाना लेट्रिन में जाना होता तो स्नान जरूरी है. பாபா சொல்கிறார் மற்றபடி நீங்கள் டாய்லெட் போயிட்டீங்கன்னா, பாபா சொல்கிறார் 2 बाथरूम போயாச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் குளிச்சாகணும். மனுஷ तो स्नान के समय भी किसी देवता या भगवान को याद करते हैं. பொதுவாக மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குளிக்கிறாங்க இல்லையா, குளிக்கும்போது தேவதைகளுடைய பேரை உச்சரிச்சோ இல்லை பகவானுடைய பேரை உச்சரிச்சோ தான் நினச்சி தான் குளிப்பாங்க, தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. முக்கிய பாத்துகி யாதுகி, அந்த மாதிரி முக்கியமான விஷயம் நினைவு செய்வது. ஞான் தோ போத் மிலாகுவாகி, உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைச்சிருக்குது. சௌராசிக்கு சக்கரக்கா ஞானே. பாபா சொல்றார் 84 சக்கரத்தை பற்றி ஞானம். அப்பனே அந்தர்மே பைட்கர் தேக்கோ. பாபா சொல்றாரு உங்களுக்குள்ளார இது எல்லாத்தையும் உட்காந்து பாருங்கிறார். அப்பனே சே பூச்சோ, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஏசா மீட்டா மீட்டா பாபா जो हमको स्वर्ग का मालिक बनाते उनको सारे दिन में कितना याद किया. இனிமேலும் இனிமையான பாபா சொர்க்கத்தின் எஜமான ஆக்கக்கூடியவர், அவரை நான் எவ்வளோ நினைக்கிறேன். இன்னைக்கு நான் எவ்வளோ நினைச்சேன் பாருங்க. மண் பாக்தா தோனை, அவரை தவிர மனசு வேற பக்கம் ஓடலையா அல்ல ஓடுதா? கஹா பாகேகா, எங்கெல்லாம் ஓடுது? துனியா தோஹே நை, எங்க ஓட முடியும் மனசு? வேற உலகமே இல்லையே. பாபா தான் உலகம்னு இருந்தா பாபா விட்டுட்டு மனசு எங்க ஓட முடியும்? ஏ சப் கத்தம் ஹோ ஜானா, எல்லாமே அழியக்கூடியதான் உலகத்தில். ஹம் ஒரு பாபாகி ரேனே வாலே, நானும் பாபாவும் தான் இருக்க போகிறோம், வேறு யாரும் கிடையாது. ஐசே அந்தன்மே பாத்தையும் கரும், தனியாக வந்தோம் தனியாக தானே போகிறோம். இப்படிலாம் உரையாடல் பண்ணுங்கிறார். तो फिर बहुत मज़ा आएगा, அப்போ தான் உங்களுக்கு ஆனந்தம் வரும். यहाँ जो भी आते हैं वो बहुत पुराने भक्त हैं. யாரெல்லாம் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களோ நீங்கள் பழமையான பக்தன். ये नहीं आते वह समझो कि आजकल के भक्त है. பாபா சொல்கிறாரு யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் பழைய பக்தன். இங்கே யார் வரலையோ புரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்கிறார் இன்னைக்கு உள்ள பக்தர்கள் தேரிசே ஆயங்க, ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. शुरू பக்தி கர்னே வாலே ஜரூர் பாபா சே வர்ஷா பாய ஆயங்க. ஆரம்பத்திலேருந்து பக்தி செய்யக்கூடிய தீவிர பக்தர்கள், பழைய பக்தர்கள், நம்பர் 1 பக்தர்கள் யாரோ அவங்க பாபா வந்த உடனே வந்துடுவாங்க. ஆஸ்தி அடைவதற்காக குப்த மெஹனத், குப்தமான முயற்சி இது. जो धारणा नहीं करते उनसे कुछ भी मेहनत होती नहीं है. யார் தாரணா செய்யலையே அவங்க எதுக்குமே முயற்சிங்கிறது பண்ணுறது இல்லை. யஹா தும் ஆத்தே ஹி ரிஃப்ரெஷ் ஹோனே, இங்கே வர்றது எதுக்காகங்கிறார் பாபா? ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. அப்பனே சே மெஹனத் கரோ, உங்களுக்கு நீங்களே முயற்சி செய்யுங்க. ஏக் ஹஃப்தே மே தும் இத்தனா மால் இக்கட்டா கர் சக்தே ஹோ. ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ பொக்கிஷத்தை நான் எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன். वहाँ 12 मास में नहीं, यहाँ 7 रोज में सारी कसर निकाल सकते हो. பாபா சொல்கிறாரு நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன். ஒரு வாரம் மதுபனில் இருக்கிறோம். பாபா பட்டி சொல்கிறார், இப்போ பட்டி நடக்க போகுது. ஒரு வாரம் மதுபனில் இருக்கிறோம், 5 நாள் இருக்கிறோம். எவ்வளோ சேமிச்சிருக்கேன்னு பாருங்க. பாபா சொல்கிறார் அங்கே நீங்கள் 1 வருஷம் இருப்பீங்க வீட்டில், ஆனால் மதுபனில் 7 நாள் தான் இருப்பீங்க. பாருங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க. அப்போ பாபா அதற்கான வழியை சொல்கிறார். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாபா தாரணைக்கான பாயிண்ட் சொல்றாங்க. முதல் பாயிண்ட், ஏகாந்தி में बैठ बाप को याद कर कमाई जमा करो. தனிமையாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்து வருமானத்தை சேமிச்சுக்கோங்க. अपने अंदर चेक करना याद के समय मन भागता तो नहीं है. உங்களை சோதனை பண்ணி உட்காருங்க. பாபா நினைவில் நான் உட்காரும்போது என் மனம் எங்கேயுமே ஓடலையா? கித்தனா சமய ஸ்வீட் பாபா को याद करते. எவ்வளோ நேரம் இனிமையான பாபாவை, அன்பான பாபா நான் எவ்வளோ நினச்சிருக்கிறேன். नेक्स्ट पॉइंट, सदा इसी खुशी में रहना है कि हमें बाबा ने रावण की पिंजरे से मुक्त कर दिया. குஷியில் இருங்க. பாபா என்ன இந்த ராவணனுடைய இந்த வலையிலிருந்து எவ்வளோ எனக்கு விடுதலை கொடுத்துருக்கார். அபிகம் ஏசி துனியாமே ஜாரகே ஜஹா ந கர்மி ந சர்தி. அப்படிப்பட்ட உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். அங்கே வெப்பமும் அதிகம் இருக்காது, குளிரும் அதிகம் இருக்காது. ஜஹா சதாஹி பசந்த் திருஷ்துஹே, அதை தான் சொல்லப்படுது. எப்பொழுதுமே அங்கே வசந்த காலம் என்று அழைக்கப்படுது. அந்த உலகத்தை நோக்கி நாம போயிட்டுருக்குறோம். பாபா வரதான் கொடுக்குறாங்க. मेरे को तेरे में परिवर्तन कर, बेफिक्र बादशाह बनने वाले खुशी के गसाने से भरपूर भव. என்னுடையது என்பதை உன்னுடையது என்று மாற்றி கவலையற்ற மகாராஜா ஆகக்கூடிய குஷி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவர் ஆகுங்கள். जिन बच्चों ने सब कुछ तेरा किया वही बेफिक्र रहते हैं. எந்த குழந்தைகள் அனைத்தும் உன்னுடையது என்று மாற்றிவிட்டார்களோ அவர்களே கவலையற்றவராக இருக்காங்க. மேரா குச் நை, என்னோடதுன்னு எதுவுமே இல்லை. சப் தேரா, பாபா எல்லாமே உங்களுடையது, நீங்கள் கொடுத்தது தான், என்னோடது எதுவுமே இல்லை. जब ऐसा परिवर्तन करते हो तब बेफिक्र बन जाते हो. எப்படி இப்படி மாத்திடுறீங்களோ உன்னுடையது பாபான்னு, அப்போ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கவலை வராது. ஜீவன் மே ஹரேக் பேஃபிக்ர ரேனா சாகத்தா ஹே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுமே என்ன விரும்புகிறாங்க? கவலை வராமல் இருக்கணும், எதையும் பற்றி நான் கவலைப்படக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஜஹா ஃபிக்ர நஹி வஹா சதா குஷி ஹோகி. எங்கே கவலை இல்லையோ அங்கே எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும். तो तेरा कहने से बेफिक्र बनने से खुशी के गसाने से भरपूर हो जाते हो. எங்க பாபா உங்களுடையதுன்னு மாத்திடுறீங்க, கவலையற்றவராக ஆகி மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால நீங்க அப்ப நிரம்பிடுறீங்க. ஒரே மந்திரம் தேரா, பாபா சப் குச் தேரா, அவ்வளவுதான். अब बेफिक्र बादशाहों के पास अनगिनित अकूट அவினாஷி கசானே ஜோ சத்தி மே பி நஹி ரஹி. பாபா சொல்றார், சத்தியுகத்தில் கூட இப்படி கிடைக்காது. அளவற்ற அசைக்க முடியாத எல்லையற்ற பொக்கிஷம் சத்தியுகத்தில் கூட கிடைக்காது. சங்கமிகத்தில் பகவான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறார். ஸ்லோகன், கசானோं को सेवा में लगाना अर्थात जमा का खाता बढ़ाना. பாபா கொடுத்த பொக்கிஷங்களை சேவையில் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த பொக்கிஷத்தின் கணக்கை நீங்க அதிகமாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்றீங்க? அதிகப்படுத்துறீங்க. அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. பாப் தாதா ने टाइटल ही दिया बेफिक्र बादशाह. இன்னைக்கு பகவான் டைட்டிலே கொடுத்துட்டார், கவலையற்ற மகாராஜா, பெகம்பூர் கே மகாராஜா. बेगमपुरोட कवले इल्लाद महाराजा. तो जब भी कोई ऐसी बात आए तो आप बेगमपुर में चले जाना. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் பாபா சொல்றார், நீங்க கவலையற்ற நிலைக்கு போயிடுங்க. பாபா எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், கவலை இருக்காது. जहाँ ईश्वरीय फकूर है
वहाँ फिक्र हो नहीं सकता. இங்கு ஈஸ்வரிய போதை நஷா குஷி இருக்கின்றதோ அங்கு கவலைக்கு இடம் இருக்காது. बेफिक्र பாதுஷா பெகம்பூர் கே பாதுஷா பன் ஜாத்தே ஹே. கவலையற்ற மகாராஜாவாக யார் இருக்காங்களோ பாபா சொல்றாங்க எல்லையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா ஆயிடுறாங்க. आप सभी ईश्वरीय संपन्नता के गजाने वाले, ஈஸ்வரிய பொக்கிஷங்களால் நிரம்பியவர்கள் நீங்க கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்கள். क्या होगा कैसे होगा इसका भी फिक्र नहीं. என்னாகுமோ ஏதாகுமோங்கிற கவலை கூட உங்களுக்கு இருப்பதில்லை. त्रिकालदर्शी स्थिति में स्थित रहने वाले जानते हो जो हो रहा है वो सब अच्छा. பாபா சொல்றாங்க திரிகாலதர்ஷி ஸ்திதியில நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் புரிந்துள்ளனர் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்தும் நன்மைக்கே, நல்லதுக்கு தான். ஜோ ஹோனே வாலா ஓ ஓர் அச்சா, என்ன நடக்க இருக்கின்றதோ அது இன்னும் நன்மைக்கு தான். இதை யார் புரிஞ்சிருக்காங்கிறார் பாபா. திரிகாலதர்ஷிங்கிற ஸ்திதியில யாரு நிலைத்துள்ளார்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு தான் என்ற பாடம் என்பது பக்காவாக இருக்கும். அதனால பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்றார், எப்படியாவது பாபாவை நம்ம சதா நினைக்கணும். அதுக்காக உட்காந்து செமினார் எழுதி செமினார் நீங்கள் கலந்துரையாடல் எப்படியெல்லாம் பாபாவை நினைக்கணும், இதெல்லாம் எழுதக்கூடிய விஷயமானு கேட்குறாரு. ஏன் பேப்பரை வேஸ்ட் ஆக்குறீங்க, என்னை நினைங்க, அன்பாக நினைங்க, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைங்கலேன்னு சொல்கிறார். இது என்ன கஷ்டமானு கேட்குறாரு பாபா. அதனால் இன்னைக்கு ஃபுல் வாணி பாபாவை நினைவு செய்யணும். ஆத்மானு உணர்ந்து பாபாவை நாம் நினைவு செய்யணும். ஆஸ்தியை நம்ம நினைவு செய்யணும். பாபா மீது எல்லையற்ற அன்பு இருக்கணும். அன்போட பாபாவை நம்ம நினைக்கணும். அச்சா, ஓம் சாந்தி. அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. வம்பு சூது வஞ்சனையால் வேதனை கூடும், வளமை என்ற நிலை மாறி உயிர்களும் வாடும். அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. அன்பு என்பது இன்பமானது. கோபம் கொண்டாலே குணங்களும் நீங்கும், பாவம் செய்திடவே நிம்மதி குறையும். கோபம் கொண்டாலே குணங்களும் நீங்கும், பாவம் செய்திடவே நிம்மதி குறையும். வேதனையை விலை கொடுத்து வாங்கிடலாமோ, வெற்றி பெற உற்றவை பொறுமை அல்லவோ, பொறுமை அல்லவோ. அன்பு என்பது இன்பமானது, உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. அன்பு என்பது இன்பமானது. பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும், நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும். பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும், நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும்.
நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே நம்மளை அதிர்ஷ்டத்தினோட பாதையில் எடுத்து செல்லும். அதை விட்டுட்டு அதிர்ஷ்டம் வரட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்து சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை. Only good thoughts and deeds lead to good luck. No use asking to wish good luck.